ரொம்ப டீப்பாக அவங்களோட லைஃப்க்கு ரொம்ப நெருக்கமாக ஆக்சுவலாக அவங்க யார், அவங்களோட லைஃப் என்ன, அவங்க வீடுகள் எப்படி இருக்கும், அவங்களோட தெருக்கள் எப்படி இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு 4 இந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க நம்ம ஊரில் வந்து. ஆனால் நம்ம நெருக்கமாக அவங்க லைஃப்பை பார்த்துருக்கோமா, அவங்களோட கல்ச்சராக அவங்களோட பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமான்னா தெரியாது நம்ம. ஸோ இந்த படம் வந்து அதை காட்டக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். ரியலாக அவங்களோட லைஃப்ங்கிறது நம்மளேருந்து ரொம்ப விலகிலாம் இல்லை, நம்மளில் ஒருத்தங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து நமக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய நீங்க படம் சொல்ற அது. மாரி அவங்க வழிபாட்டு முறைகள கொஞ்சம் வேற மாதிரியா இருந்தாலும், ஆமாம். மக்களா அவங்க வந்து எமோஷனலாக வந்து ஹியூமன் எமோஷனலாக வந்து நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரி தான் அவங்க வீடுகள் இருக்கும். ஈவன் இப்போ மாரி செல்வராஜ் படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் பேசினார் ஃபோனில். ஃபஸ்ட்டு அதான் சொன்னார், என்ன நம்மள மாதிரியே இருக்கிறாங்க, நம்ம தெரு மாதிரி இருக்குது, நம்ம வீடு மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா சார், நமக்கு வந்து மனித உணர்வுகளாக எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ நம்ம வீடு மாதிரி தான் அவங்க வீடு இருக்கும். நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி, நம்ம சித்தப்பா சித்தி மாதிரி, நம்ம மாமா மாமி மாதிரி, நம்மளோட அப்பா, இந்த மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு தான் அவங்களுக்கும் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே நம்ம கோ த்ரூ பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் தான் சார்.